வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது இந்த வாரம் குக் வித் கோமாளியில் பாபா பாஸ்கர் அட்வான்டேஜ் டாஸ்கில் வின் பண்ண மில்லட் பிஸா தான். ஸோ அதுக்கு முதல்ல தோசை மாவு, ஸோ இட்லி தோசைக்காக மாவு அரைச்சிருக்கு பார்த்தீங்களா, அதில் 1 கப். அடுத்து கேழ்வரகு மாவு ராகி ஃப்ளோர் 3/4 கப் சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா இட்லி தோசை அந்த மாவுலேயே கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பிஸா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஸோ ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஸோ ஒரு மீடியம் சைஸுக்கு தோசை மாதிரி போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இது கொஞ்சம் வேகணும். ஸோ வெந்ததுக்கப்புறம் பிஸா சாஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது, அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா கெச்சப் எதுனாலும் சரி. ஸோ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததாக ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி சேருங்க, அப்போ தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி தான் தக்காளியும். ஸோ எல்லா இடத்துலையுமே ஆனியன், தக்காளி, கேப்சிகம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நான் கேப்சிகம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சீஸோடு நல்லா பிளெண்ட் ஆயிரும். ஸோ சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், அடுத்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சம் ஸோ லைட்டாக தூவிக்கோங்க. கடைசியாக துருவி வச்சுருக்க சீஸ் ஃபுல்லாக எல்லாம் கவர் ஆகிற மாதிரி போட்டுருங்க. ஸோ முதல்ல இருந்தே சிம்லே வைங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மீடியம்லேயே ஹைலேயே வச்சிங்க அப்படின்னா தோசை அடியில் கருகிரும். ஸோ பிஸா மாதிரி இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிம்லேயே வச்சுருந்தீங்கன்னா பிஸா மாதிரியே வரும், டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும். இப்போது க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.